தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவானது. இதனிடையே பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் இன்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதேபோல் ஈரோடு, கரூர், பரமத்தி, தஞ்சாவூர், சேலம், மதுரை விமான நிலையம், திருத்தணி, கோவை, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இடி மின்னலுடன் 2வது நாளாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், மணலூர், கண்ணங்குடி, முட்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த கோடை மழையால் வெப்பம் சற்று தணிந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு, பெரிய குத்தகை, தேத்தாக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் பலத்த மழை கொட்டியது. இதேபோல் அறந்தாங்கி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீனவ மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பையும் மீறி தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக நாடு முழுவதும் ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஏலம் கோரப்பட்டது. இதில் தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதிலும் 28 வட்டாரங்களில் 1,36,596 சதுர கிலோமீட்டர் ஏலம் விடப்பட்டது. இவற்றில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள ஆழ்கடலில் 3 இடங்களிலும், சென்னைக்கு அருகே ஒரு ஆழ்கடல் பகுதியும் இடம்பெற்றுள்ளது. மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 32,485 சதுர கிலோமீட்டர் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஏலம் விடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் மேற்கண்ட பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க வேதாந்தா மற்றும் ONGC நிறுவனங்கள் இடையே போட்டி உள்ளதாக ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் டெல்லியில் ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் 4 வட்டாரங்கள் உட்பட எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளால் கடல் வளம் கடுமையாக பாதிக்கும் என்று மீனவ மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆழ்கடல் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டங்களால் கடல் வளம் பாதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் மீறி அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கடல் வளத்தை கெடுக்கும் இந்த திட்டத்தை நிறுத்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ONGC நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியை நச்சுத்தன்மையாக்கும், கடல் வளத்தை கொள்ளையடிக்கும் இத்திட்டத்திற்கு கடும் கண்டனங்களை தெரிவிப்பதாக கூறியுள்ள அவர், இந்த திட்டத்தால் கடல் நஞ்சாகும் என்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த மீன்களை மக்கள் சாப்பிட வேண்டிய நிலை உருவாகும் என்பதால் உடல் நலம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறையை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் ஏராளமானோர் குவிந்து நீர்நிலைகளில் குளித்து மகிழ்ந்தனர். கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் 15,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவி போல் கொட்டிய தண்ணீரிலிருந்து வெளியே வர மனமில்லாமல் உற்சாகத்துடன் நீராடி மகிழ்ந்தனர்.
அதேபோல் சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுடன் பெண்கள் உற்சாகமாக விளையாடியும் குடும்பமாக பரிசல் பயணம் செய்தும் விடுமுறையை கழித்தனர். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நாங்க இங்க வந்து பார்த்தா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாகவும் நல்லா சூப்பராகவுமே போயிட்டு இருக்கு. பயங்கர கூட்டம், தண்ணியில் இறங்குறக்கே இடமில்லாத அளவுக்கு மக்களோட கூட்டம் பயங்கரமா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். மீன் அருங்காட்சியகம், முதலை பண்ணை உள்ளிட்ட இடங்களையும் சுற்றி பார்த்த பின்னர் தொங்கு பாலத்தில் நின்று காவிரி ஆற்றை கண்டு ரசித்தனர். அருவியில குளிச்சோம், யானைலாம் பார்த்தோம், போட்டிங்லாம் போனோம், சாப்பாடுலாம் எல்லாமே இருக்கு. இந்த செம்மையா இருக்கு. இன்னும் திரும்பி வரணும் போல தோணுது இந்த இடத்துக்கு. கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடு, மோயர் சுதுக்கம், பிரைன் நட்சத்திர ஏரி உள்ளிட்ட இடங்களில் குவிந்து குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இடையில ஒரு 1/2 hour நல்ல மழை, ஆனால் அதுக்கப்புறம் நல்லா க்ளவுட்ஸு, நல்ல சில் என்ஜாய்மெண்ட்டு, நல்லா வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ளாட்ஸ்லாம் நல்லா வச்சிருக்காங்க. மேட்டூர் அணை பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். முன்னதாக காவிரி ஆற்றில் நீராடிவிட்டு பூங்காவிற்கு சென்றனர். சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சாலையோர கடைகளில் விற்பனை சூடுபிடித்தது. தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி விடுவிப்பு. முதலமைச்சரின் பரிந்துரையை அடுத்து பதவி விலகலை ஏற்றார் ஆளுநர் ரவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மாற்றம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்துறை ஒதுக்கீடு. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் வனம் மற்றும் காதி துறைகளை கவனிப்பார் என அறிவிப்பு. மீண்டும் அமைச்சராகிறார் மனோ தங்கராஜ். நாளை மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா. தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி. தமிழ்நாட்டில் மட்டும் 32,485 சதுர கிலோமீட்டர் ஆழ்கடல் பணிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதால் அதிர்ச்சி. ONGC நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அரசியல் தலைவர்கள் மற்றும் சூழலியல் செயல்பாட்டாளர்கள் வலியுறுத்தல். சமீபத்தில் ஏற்றப்பட்ட சாண்ட், ஜல்லி போன்றவற்றின் விலை 1000 ரூபாய் குறைகிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் சிறப்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா. வெற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது அல்ல, மக்களாட்சிக்கு கிடைத்த வெற்றி என மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். பட்டுக்கோட்டை, சிதம்பரம், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோடை விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். நீர்நிலைகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக நாமக்கல்லில் முட்டை விலை தொடர்ந்து உயர்வு. கோடை வெயில், மயோனைஸுக்கு தடை உள்ளிட்ட காரணங்களால் 40% முட்டைகள் தேக்கம். கோவையில் உலக தரத்திலான ஹாக்கி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். 9,67,00,000 ரூபாய் செலவில் 6,500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைகிறது மையம். கோவை சரவணம்பட்டியில் 2வது நாளாக தாவேக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கருத்தரங்கம். தாவேக ஆட்சி வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என்பதை மக்களிடம் கொண்டு செல்ல விஜய் வேண்டுகோள்.
நடிகர் விஜயை பார்க்கக்கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. கூட்டத்தை பார்த்து முடிவெடுக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. சிவகாசிக்கு வருவான்னு சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆட்சியில் எப்படி வைக்கிறது பார்ப்போம். அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. கூட்டமெல்லாம் ஓட்டாவாது. ஒன்றிய பாஜக அரசு கடந்த ஓராண்டாக பல சட்டங்களை கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை சிதைக்கிறது. அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழாவில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் பரபரப்பு குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்தை சிதைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்கு ஒரு திட்டம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரடியாக நின்று நிதானித்து சட்டங்களை இயற்றி வருகிறார்கள். அதையெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே நாளை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். 9.1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வழித்தடத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் போக்குவரத்தை தொடங்க திட்டம். விழுப்புரம் அருகே குழந்தை பிறக்க பரிகாரம் செய்வதாக கூறி மோசடி. 5 சவரன் தாலி செயினை திருடிய தாய் மகன் கைது. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக முக்கிய சாட்சியிடம் NIA விசாரணை. தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை வீடியோ எடுத்த உள்ளூர் நபரிடம் துருவி கேள்வி. முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அபாரம். 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். ஜெயப்பாக்கம் மைதானத்தில் வரும் 30ஆம் தேதி சென்னை பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தம். சென்னை அணி அடுத்தடுத்து தோல்வியடைந்ததால் டிக்கெட் வாங்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை. தாவேக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாற வாய்ப்பு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அரசியல் சார்ந்து நடிகர்களுக்காக கூடிய கூட்டமெல்லாம் எம்ஜிஆரோடு முடிந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். விஜய் ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவான்னு சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆட்சியில் எப்படி வைக்கிறது என்று பார்ப்போம். அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. கூட்டமெல்லாம் ஓட்டாவாது. 2011 புறத்தில் அம்மா இருக்கின்ற பொழுது நகைச்சுவை நடிகர் வடிவேல் வந்தார் பிரச்சாரத்துக்கு. நம்ம சிவாஜிக்கு வந்தார், விருதுக்கு வந்தார். அவர் கூட்டின கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நாங்களே அரண்டு போனோம். ஆனால் அன்னைக்கு தேர்தலில் சிவாஜி அவர் பேசிட்டு போனார். அப்புறம் நடந்த தேர்தலில் 38,888 ஓட்டு தேர்தலில் ஜெயிச்சேன். அதனால நடிகர்களுக்கு கூடுற கூட்டமெல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு முடிஞ்சு வச்சு அவரை போல் அனைவரும் நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறு. அது நடக்கவே நடக்காது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. தாவேக தலைவர் விஜய் உடனான கூட்டணி கதவை மூடியதாக தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் துணை முதல்வர் பதவி, கூடுதலாக 4 அமைச்சர் பதவி பெறலாம் என்று ஆசை காட்டிய பலர் உண்டு என்று கூறியுள்ளார். நீங்கள் நினைக்கும் சராசரி அரசியல்வாதி திருமாவளவன் அல்ல என்றும் ஆசைகளால் தன்னை வீழ்த்திவிட முடியாது எனவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாங்கள் நினைச்சிருந்தாரா இல்லை, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது. கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது. போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம். இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன்.
2026 தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலின் இடையேதான் போட்டி என்று கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி எடப்பாடியின் பெயரை முன்வைத்துதான் வாக்கு கேட்கப் போகிறோம் என்று கூறியுள்ளார். நமக்கு தலைவர் எடப்பாடியார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு கூட வேண்டாம்னு சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு. நான் தான் கூட இருந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய கடமை இன்னைக்கு அவர் வச்சுதான் நம்ம ஓட்டு வாங்க போறோம். எடப்பாடியார் பேரை சொல்லிதான் எல்லா இடங்களையும் ஜெயிக்க போறோம். எல்லாரும் நம்ம தலைவரை நம்ம தான் பாராட்ட முடியும், நம்ம தான் கொண்டாட முடியும். ஆகவே அவரை வச்சுதான் நம்ம ஓட்டு வாங்க போறோம். எடப்பாடியாரா மு.க. ஸ்டாலினா மக்கள் தெளிவா இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.